குரு பகவானின் தாக்கம் குறைய என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? நவகிரகங்களில் மங்களகாரகன், சுபகிரகம் என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படும் குரு பகவானின் அருள் நிச்சயம் அனைவருக்கும் தேவை. கல்வி, திருமணம், குழந்தை, வேலை, செல்வம், மங்களகரமான வாழ்க்கை, ஞானம் ஆகியவற்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு குரு பகவானின் அருள் நிச்சயம் தேவை. நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகங்களாக கருதப்படுவது சனியும் குருவும் தான். அதனால்தான் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் முக்கியத்துவம் பெறுகின்றன. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் என்பார்கள். குரு பகவானின் அருள் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் மிக முக்கியமானது. குரு பலன் இருந்தால் பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் எனவும், குருவின் அருள் இருந்தால் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் நிலவி வருகிறது. குரு பகவானின் அருள் இருந்தால் தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. குரு என்றும் நலம் மட்டுமே அருள்பவர். அவர் ஒரு ராசி விட்டு மற்றொரு ராசிக்கு பெயரும் போது கூட தீய பலன்கள் எதுவும் ஏற்படாது. நற்பலன்கள் குறையலாமே தவிர நிச்சயமாக தீய பலன்கள் ஏற்படாது. குரு பகவானுக்கு என்று தமிழகத்தில் தனி ஸ்தலமே உள்ளது. தமிழ்நாட்டில் மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கும் ஆலங்குடி என்ற இடத்தில் குருஸ்தலம் இருக்கிறது. இங்கு சென்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு தரும். குருவின் அருளை பெறுவதற்கு சில எளிய பரிகாரங்கள் செய்வது மிகுந்த பலன் அளிக்கும். வியாழக்கிழமைகளில் குருவுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம். தட்சிணாமூர்த்தி சந்நிதி உள்ள கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். மேலும் முடிந்தவர்கள் தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குருவுக்கோ அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி கொண்டை கடலையை தானம் செய்தால் குரு பகவானின் அருள் மேலும் மேலும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.